मुखं करोति वाचालं पुङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणम् भूतैर्महद्वीर्य इमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते भुङ्क्ते गुणान् षोडशात्मक सो அலங்கிருஷீஷ்ட பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ பலராமர் விருந்தாவனவாசிகளை சந்தித்தல். 82வது அத்தியாயம் பாகவதம். போன அத்தியாயத்துல நம்ம சுதாமரனுடைய லீலைகள், சுதாமா கிருஷ்ணர் லீலையை பார்த்தோம். இப்போ பாகவதம் முழுக்கமே சில லீலைகள் முன்னாடியும் சில லீலைகள் பின்னாடியும் நடக்கும். இந்த லீலை குருக்ஷேத்திரத்துல நடந்தது. விருந்தாவன விஜயம்னு ஏன் மொழிபெயர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம மாத்தியே படிச்சுக்கலாம். ஆங்கிலத்துல பிரஜவாசிகளை சந்தித்தல்னு தெளிவா போட்டிருக்கு. அதனால இது இப்ப இதெல்லாம் மொழிபெயர்ப்பெல்லாம் மாத்துறாங்க திரும்ப. அது எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியல, நாம மாத்தி படிச்சுக்கலாம். ஆங்கிலத்தை படிச்சுட்டு தான் நான் தமிழுக்கு வர்றதுனால இந்த சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. சூரிய கிரகணம் நடந்தது ஒரு முறை. சூரிய கிரகணம் நடக்கும்போது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எல்லாம் அமங்கலமான சூழ்நிலைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அமங்கலத்தை நம்ம எப்படி தூய்மை ஆக்கலாம்னா, தீர்த்த யாத்திரை போறது, நதியில குளிக்கிறது, நிறைய ஜெபம் பண்றது, அப்படி. இப்ப இது மிகப்பெரிய சூரிய கிரகணம் வருது அப்படின்னு சொன்னதுனால அந்த காலகட்டத்துல எல்லாருமே, யாதவர்கள், அந்த பக்கம் குரு வம்சத்தினர் எல்லாருமே, அப்புறம் இவர்கள் விருஷ்ணிகள் எல்லாரும் குருஷேத்திரத்துல சேர்றாங்க. ஏன்னா குருஷேத்திரத்துல ஏற்கனவே அந்த மூதாதையர்கள்லாம் நிறைய புண்ணியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல நம்ம பார்க்க போறோம், பரசுராமரும் இந்த தேசத்தையே புனித தேசமா மாத்தி வச்சிருக்காரு. நிறைய 5 ஏரிகளை அவர் பஞ்ச சங்கமம்னு சொல்லிட்டு 5 ஏரிகளை அவர் உருவாக்கி அதுல புனித நதிகள்லாம் கொண்டாந்துருக்காரு. அதனால இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, சொந்த பந்தம் எல்லாரும் வந்திருக்காங்க. யார் யார் வரப்போறா வந்திருக்காங்கன்றதெல்லாம் விவரமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பெரிய சூரிய கிரகணம் வருது அப்படின்னும் போது அந்த சூரிய கிரகணத்துக்கு போய் எப்படி நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறோம். ஏகாதசி என்பது மிகவும் அமங்கலமான ஒரு நாள். ஏகாதசி என்பது அமங்கலம்ன்றதுனால தான் ஏகாதசி அழுறாங்க கிருஷ்ணர்கிட்ட. அப்போ கிருஷ்ணர் ஓகே அதை எனக்குரிய நாளா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. ஏகாதசியில பொதுவா நல்ல காரியங்கள், அந்த கர்ம, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. அதாவது அன்னைக்கு ஏகாதசின்றது பக்திக்குரிய நாள். அது நம்ம புனிதமாக்கிக்கணும்னா பக்தி செய்யணும். ஏகாதசி அன்று மக்கள்லாம் ஆட்டம் போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆட்டம் போனா அவங்களுக்கு இன்னும் கெடுதல் நடக்கும். ஏன்னா அது அமங்கலமான ஒரு நாள். அப்போ எப்பெல்லாம் அமங்கலமான நாள் வருதோ அதை தூய பக்தி ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமங்கலம் எல்லாம் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். அப்போ இந்த இடத்துல விருஷ்ணிகள் குருஷேத்திரத்துல சேர்ந்தாங்க அப்படின்றதுதான் இது காட்டுது. விருஷ்ணிகள்னா எல்லாருமே யாதவ குலம், விருஷ்ணி குலம். விருஷ்ணின்றது துவாரகை. துவாரகையில இருக்கிறவங்க எல்லாம் விருஷ்ணிகள். யாதவர்கள்லாம் விருந்தாவனத்துல இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் சேர்றாங்க. அவங்க எல்லாம் நண்பர்கள் இல்லையா, அதனால அவங்க எல்லாம் சேர்றாங்க அப்படின்றதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம். இதுல இந்த நிகழ்வு எப்ப நடந்தது அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, யுதிஷ்ட மகாராஜருடைய ராஜசூய யஜ்யத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ராஜசூய யஜ்யம் நடந்தது. ஆனா இங்க வர்ணிக்கிறப்ப ராஜசூய யஜ்யம் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. பலதேவர் கோகுலத்துக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, ஒரு முறை போனார் இல்லையா. கிருஷ்ணர் போகல.
ஆனா அந்த பொருளுரையில எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணர் வந்து போயிட்டு அப்புறமா பிரஜவாசிகள், விருந்தாவன வாசிகளை எல்லாரும் மேல அனுப்பிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அது வந்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகுன்னு நினைக்கிறேன். எல்லா லீலைகளும் முடிஞ்ச பிறகு. ஆனா நடுவுல வந்து உத்தவர் போனார் தூதுவராக. அப்புறம் பலராமரும் போறார். பலராமர் போனப்பதான் அந்த திவிதா குரங்கெல்லாம் சாகடிக்கிறது. சரியா? அப்ப இது வந்து பலராமர் போனதுக்கு அப்புறம் இது விருந்தாவனத்துக்கு போனதுக்கு அப்புறம். ஆனா ராஜசூய யஜ்யத்துக்கு முன்னாடி. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும்னா போதும். சரியா? அப்புறம் சூரிய கிரகணத்தை வந்து இப்ப இந்த சமந்த பஞ்சகம் அப்படின்ற இடத்த பத்தியும் வர்ணனை வருது. இந்த சமந்த பஞ்சகம் வந்து பரசுராமர் பரசுராமர் கிருஷ்ணருடைய அவதாரம். அவர் வந்து இந்த சத்திரியர்கள் பண்ற அட்டகாசத்தெல்லாம் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 21 முறை உலகத்தை சுத்தி வந்து எல்லாத்தையும் கொன்னு தீர்த்தார். அவர் கொன்னு தீர்த்தாலும் உலகத்துக்கு உதாரணமா இருக்கணும். அவர் வந்து பிராமணர் சத்திரியரா மாறினார். அவர் வந்து உலகத்துக்கு வந்து ஒரு உதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு குருஷேத்திரத்துல வந்து இந்த 5 ஏரிகளை, 5 குட்டைகள்னு சொல்றாங்க, ஏரிகள்னு சொல்றாங்க, குளங்கள்னு சொல்றாங்க. 5 குளங்களை அவர் உருவாக்கி அதுல வந்து எல்லா விதமான தீர்த்த நீர்களை அதுல சேர்த்து எல்லாரும் வந்து இங்க நீராடி அவங்க பாவத்தை போக்குற மாதிரி ஒரு விசேஷமான ஒரு நிலைய ஒரு புனித ஸ்தலத்தை அவர் உருவாக்குனார். அப்ப இவங்க மக்கள்லாம் பாரத வருஷம் அப்ப வந்து அது கண்டம், பாரத கண்டம். அதுல இருந்த எல்லாருமே அந்த குருஷேத்திரத்துல கூடினாங்க. அதுல வந்து முக்கியமா கிருஷ்ணரோட உறவினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வரல. அனிருத்தர் மட்டும் வரல. ஏன்னா சில பேர் துவாரகை இருந்து துவாரகையை காக்கணும்ன்றதுக்காக அவர் மட்டும் அனிருத்தர், இன்னும் அவருக்கு சப்போர்ட்டா சில பேர்லாம் அங்கேயே இருந்துட்டாங்க, துவாரகையில இருந்துட்டாங்க. மற்றபடி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்திருந்தாங்க. அங்க வந்து ரொம்ப அழகா தேர்ல வந்திருந்தாங்க. குதிரை, அப்புறம் எல்லா விதமான பொருட்களையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பிக்னிக் போற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க வந்து ஒரு நாள் விரதம், மறுநாள்லாம் சாப்பிடணும் இல்லையா? என்னைக்கு சூரிய கிரகணமோ அன்னைக்கு விரதம் தான் இருந்தாகணும். விரதம் இருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடணும். அதனால எல்லாருமே நல்லா வந்திருந்தாங்க. அதற்கு ஏற்ற ஏற்பாடுகளோட வந்திருந்தாங்கன்ற வர்ணனை இங்க சொல்லப்படுது. அப்ப எல்லாரும் நீராடினார்கள். நீராடி முடிச்சதுக்கு அப்புறம் சூரிய கிரகணம் முடிஞ்சது, நீராடினாங்க. அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு பரிசு பொருள் எல்லாருமே கொடுத்தாங்க. பிராமணர்களுக்கு எல்லாம் தர வேண்டிய தான தர்மங்களை செஞ்சாங்க. அப்போ கோலாகலமா இருக்கு குருக்ஷேத்திரமே. அப்போ எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய சந்திப்பு நிகழ்கிறது. இது வந்து ஒரு இந்த கிருஷ்ண லீலையில மிக முக்கியமான ஒரு லீலைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். எல்லாரும் யாரெல்லாம் வந்திருந்தாங்க? மத்ஸ்யர்கள், உசீனர்கள், கௌசல்யர்கள், விதர்கள், கௌரவர்கள், சிருஞ்சயர்கள், காமபோஜர்கள், கேக்கையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான அந்த மக்கள், அவங்க அந்த அரச குலத்தவர், அந்த காலகட்டத்துல இருந்த குறுநில மன்னர்கள், பேரரசர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப நீண்ட காலமா இப்ப இது ஒரு பெரிய சந்திப்பு திடலா மாறி போச்சு. எல்லாரும் சந்திக்கிறாங்க ஒருத்தர். அதுல முக்கியமாக உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள். இப்ப குந்தி மகாராணி அந்த பக்கம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் குந்தி மகாராணி எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாங்க. கணவரை இழந்தாங்க. இப்ப குழந்தைங்களை வச்சுட்டு போராடுறாங்க. இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஆஹ் சந்திக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுனால வந்து ஆஹ் ஒரு பெரிய என்ன சொல்றது, உணர்ச்சி பூர்வமான சம்பவமா இருக்கு இது. இந்த காலம் மாதிரி இல்ல. நினைச்சா நம்ம போய் எல்லா சொந்தக்காரையும் பாத்துக்கிறோம், நினைச்சா வீடியோ கால் பண்ணிக்கிறோம், அப்படி இல்ல அது. ஆனால் மனங்களால ரொம்பவே ஆழமாக இணைந்திருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள்ல நமக்கு நல்லா புரிய போகுது. எப்படி குந்தி மகாராணி எப்படி நேசிச்சாங்கன்னா, அவங்க பொண்ணு இல்ல, அவங்க வீட்டு பெண். வசுதேவருடைய தங்கச்சி அவங்க. அதனால எப்படி அவங்களுடைய அன்பும் சிநேகமும் இருந்ததுன்றத நம்ம இங்க பார்க்கலாம். அப்ப எல்லாருமே வணக்கம் செலுத்துறாங்க, ஒருத்தரை கட்டி தழுவுறாங்க. முக்கியமாக குந்தி தேவில இருந்து ஆரம்பிக்குது. குந்தி மகாராணி வந்து சகோதரிகளை எல்லாரையும் பாக்குறாங்க. அப்பா
அப்பா வருகிறார். குந்தி போஜன் வந்து வளர்த்தவர். அப்ப எல்லாரையுமே அவங்க பாக்குறாங்க, கிருஷ்ணரையும் பாக்குறாங்க. அப்ப வந்து அப்படி பார்க்கும்போது அவங்க துன்பத்த மறக்கிறாங்க. ஒரு தனி பெண்ணாக இருந்து, அங்க மொத்தமே சதித்திட்டம் தான் நடந்தது. 5 குழந்தைகள தனியா வளர்க்கணும். எதிரிகள் கூட்டத்துல வச்சு. அப்ப எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்க, குந்தி மகாராணி. அப்ப சொல்றாங்க, "நீங்கல்லாம் பெரிய பக்தர்கள். பெரிய பக்தர்களா இருந்து, என்னுடைய கஷ்ட காலத்துல நீங்க வந்து என்ன மறந்துட்டீங்க. விட்டுட்டீங்கன்னு சொல்ல மறந்துட்டீங்கன்னு சொல்றாங்க." ஆனா அதுல வந்து அவங்க பொருளுரையில தெளிவா சொல்றாரு ஆச்சாரியன், குறை கூறவில்லை. குறை கூறுனா அவங்கள பக்தர்கள்ன்னு சொல்ல முடியாது. அந்த அம்மாக்கு ஆதங்கம். எந்த நேரத்துல என்ன காப்பாத்தணுமோ, அப்போ எனக்கு துணையா இருக்கணுமோ, அப்ப இருக்க முடியலையே அப்படின்ற ஆதங்கம் தானே தவிர, அப்ப அவங்க சொல்றாங்க, கடவுளின் ஆதரவு இல்லாத ஒருவரை நண்பர்களும், குடும்பத்தினரும், என் குழந்தைகளும், சகோதரர்களும், பெற்றோர்களும் கூட மறந்து விடுகின்றனர். மறந்துட்டீங்களா? நீங்கலாம் பெரிய பக்தராயிற்றே! என்ன வந்து மறந்துட்டீங்களா? அப்படின்னு ஒரு ஒரு விண்ணப்பமா கேட்கறாங்க. ஆனா வசுதேவர் சொல்றாரு, "அம்மா எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதம்மா. நாங்க எப்படி இருந்தோம்? கம்சனுக்கு பயந்து கொண்டு எப்படிலாம் இருந்தோம்? எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரச்சனை. அதனால மதுரால முதல்ல கம்சன் ஒழியிற வரைக்கும் நாங்க சிறைச்சாலையில தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஜராசந்தன் கம்சன் ஒழிஞ்ச உடனே ஜராசந்தன். துன்பம், துன்பம், துன்பம் தான். அதுக்கப்புறம் வந்து நாம் ஊரோட இடம் பெயர்ந்தோம். மதுரா மக்களோட சேர்ந்து நாங்க துவாரகால போயிட்டோம். இப்பதானே கொஞ்சம் மூச்சு விடுறோம். நிம்மதி பெருமூச்சு விடுறோம். கடவுளே என் பக்கத்துல இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தது தானம்மா. அன்பு தங்கையே கவலைப்படாதம்மா. நான் வேணும்னே உன்னை வந்து பார்க்காம இல்லம்மா. எங்களுடைய கஷ்டமே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு வசுதேவர். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறாங்க, கௌரவிக்கிறாங்க. இங்க ஒரு முக்கியமான கட்டம் ஒண்ணு வரப்போகுது. யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்றதும் இங்க விவரமா சொல்லப்பட்டிருக்கு. பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரர், காந்தாரி, அந்த துரியோதன கூட்டம், பாண்டவர்கள், அவர்களுடைய மனைவிகள், குந்தி, விதுரர், கிருபாச்சாரியார் அப்படி எல்லாருடைய பெயர்களும் இருக்கு. மகாபாரதத்துல வரக்கூடிய அனைத்து தலைவர்கள், அனைத்து அரசர்கள், அனைத்து சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் யுதிஷ்டருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லப்படுது. அப்பன்னா இன்னும் ராஜசூய யஜ்யம் நடக்கல. அந்த குதிரைய அவங்க அனுப்பல. குதிரைய அனுப்பி, நான் ராஜசூய யஜ்யம் பண்ண போறேன். யாரெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் வந்து அவங்களோட சண்டை போடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் யுதிஷ்ட மகாராஜர் இருந்தாரு. இப்ப வரைக்கும் ராஜசூய யஜ்யம் நடக்கல இந்திரபிரஸ்தர்ல. ஏன்னா இருக்கறதுலே உதவாத ஒரு இடத்த தானே குடுத்தாங்க. இந்த ராஜசூய யஜ்யம் நடந்து, அப்ப வந்து துரியோதனன் அவமானப்பட்டு, அதுக்கப்புறம் தான் அவன் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டு, எல்லாத்தையும் பறித்து கொண்டு வனவாசம் அனுப்பி, அதுக்கப்புறம் தான் குருஷேத்திர யுத்தம் நடக்குது. போர் நடக்குது. இப்படிதான் வருது. வரிசை கிரமம். இப்ப வரைக்கும் அதெல்லாம் நடக்கல. இவங்க எல்லாரும் ஒண்ணா கூடி குழாவுறாங்க. எல்லாரும் பேசுறாங்க, வராங்க, போறாங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணருடைய கிருஷ்ணரை இப்பதான் வந்து விருந்தாவன வாசிகள் சந்திக்கிறாங்க. இதுதான் இப்ப இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வந்து எப்பொழுதும் விருந்தாவனத்துல இருக்கிறார். அதெல்லாம் மானசீகமான ஒண்ணு. இப்ப நேர்ல இப்பதான் பாக்குறாங்க. 11 வயசுல வெளிய வந்தார் பாருங்க. அதுக்கப்புறம் திருமணம் எல்லாம் ஆயிடுச்சு. ராணிகள்லாம் வந்துட்டாங்க. நிறைய குழந்தைகள்லாம் கூட வந்தாச்சு. யசோதை, நந்த மகாராஜர், கோபிகளும் வந்திருக்காங்க. இடைச்சிறுவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. வயதான கோபிகள் இருக்கிறாங்க, இளம் கோபிகள் இருக்கிறாங்க. எல்லாருமே விருந்தாவன வாசிகள் மொத்த பேரும் வந்திருக்காங்க. அப்ப கிருஷ்ணரை பாக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். பெத்த தாய் இருக்கிறாங்க. ஆனா வளர்த்த தாய் தானே முக்கியம். யசோதை முக்கியமா, தேவகி முக்கியமான்னு கேட்டா, கண்டிப்பா யசோதை தான் முக்கியம். அதாவது யசோதைக்கும் கிருஷ்ணர் பொறந்தாருன்றது ஆச்சாரியர்கள் சொன்னாலும், யசோதை இப்ப வெளிப்புறமா பார்க்கும்போது யசோதை ஒன்னும் கிருஷ்ணர் யசோதையினுடைய குழந்தை கிடையாது. தேவகிக்கு பிறந்தார், யசோதை வளர்த்தாங்க. அப்படித்தானே இருக்கு. அதே போல கிருஷ்ணரும் ஒரு காலகட்டத்துல விருந்தாவனத்தை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டாரு. சற்றே யோசனை பண்ணி பாருங்க, யசோதையினுடைய நிலைமை எப்படி இருக்கும்ட்டு. கிருஷ்ணர் பிரிந்து போனதுக்கு அப்புறம் உயிர் போன மாதிரி தான் வாழறாங்க. விருந்தாவனமே சோகத்துல தான் இருக்கு. அப்ப முதல் முறையா பாக்குறாங்க.
இப்ப இங்க வர்ணனைகள்லாம் வருது. எப்படி வர்ணனை வருதுன்னா, அங்க இருக்கிற கூடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணரை புகழறாங்க. கிருஷ்ணரை வேதங்களுடைய இலக்கு அப்படின்லாம் புகழறாங்க. எல்லாரும் வந்து கிருஷ்ணருடைய பார்வை நமக்கு கிடைக்குமா? கிருஷ்ணருடைய ஆ சங்கம் கிடைக்குமா? அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து போற்றி பாடுகிறார்கள் மத்தவங்கலாம். இப்ப முதல்ல யசோதையையும், நந்த மகாராஜரையும் பார்க்கறாங்க. அப்ப வந்து முதல்ல அம்மா, அப்பாவ பார்த்தா குழந்தைகள் என்ன பண்ணும்? கால்ல விழுந்து வணங்கணும். இங்க யசோதையும், நந்த மகாராஜரும் கால்ல விழ விடல. கட்டி தான் அணைக்கிறாங்க. இந்த மதிப்பு மரியாதைலாம் அப்புறம். முதல்ல கட்டி அணைக்கிறார்கள். அவங்க கட்டி அணைச்சு 2 பேருமே கிருஷ்ண பலராமரை மடியில வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க 8 வயசு குழந்தை தான். இப்ப வளர்ந்து பெருசாயிட்டு குழந்தைங்கலாம் அவங்களுக்கு குழந்தை எல்லாம் வந்தாச்சு. ஆனா யசோதைக்கும் நந்த மகாராஜருக்கும் இது குழந்தைகள் தான், ஏன் குழந்தைகள்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. யசோதையினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கு. அவங்க பேசவே இல்லை. யசோதை எங்கேயுமே பேசல, பாத்தீங்கன்னா தெரியும். ரோஹிணி பேசுறாங்க, தேவகி பேசுறாங்க, அவங்க பேசாமயே இருக்கிறாங்க. என்ன பேச முடியும்? உயிருக்கு உயிரா வளர்த்த என் குழந்தை என்ன காணாம போயிடுச்சு. இருந்த மத்தவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வேற குழந்தை எல்லாம் இருந்தது. இப்ப தேவகிக்கு, ரோஹிணிக்கு, அப்புறம்லாம் வசுதேவர் இருந்தாரு. அவங்களுக்கு நிறைய வேற குழந்தைகள்லாம் இருந்தாங்க. யசோதைக்கு ஒரே குழந்தை தான், கிருஷ்ணர் மட்டும்தான். யசோதையினுடைய ஏற்றம் வந்து பக்கத்துக்கு பக்கம் தெரியுது. தாய் அப்படின்னா கிருஷ்ணருக்கு அது யசோதை தான். மத்தவங்க எல்லாம் செகண்டரி தான். மத்தவங்க எல்லாம் 2ஆம் பட்சம் தான். யசோதை தான் முக்கியம். அதனால அவ பேசவே இல்லை. கிருஷ்ணரை கேள்வி கூட கேட்கல. நான் உன்னை வளர்த்தனே, ஓட்டியே, என்னை விட்டுட்டியே, அதெல்லாம் கேட்கல. பார்த்தாங்க, பார்த்த உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி அந்த அன்புக்கு இணையான அன்பு எதுவுமே கிடையாது. அவங்க ஒத்துக்குறாங்க. தேவகியும் ரோகிணியும் ஒத்துக்குறாங்க. இந்த இந்திரனுடைய சொத்துக்களை கொடுத்தோம்னா கூட நன்றி கடன் நாங்க அடைக்க முடியாது. எங்களெல்லாம் வேற நல்லா வச்சிருந்தீங்களே. நான் கம்சன் வந்து ஆதிக்கம் செலுத்தப்ப ரோகிணி வந்து கர்ப்பமா இருந்தாங்க பலராமரை. அப்ப ரோகிணியும் ஆதரிச்சது வந்து யசோதை தான். ரோஹிணியும் வந்து எந்த ஒரு கஷ்டமே படாம பலராமர் பொறந்தப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் பண்ணாங்க. பலராமர் ஒரு நாளும் நினைக்கல யசோதை எனக்கு அம்மா இல்லைன்ட்டு. கிருஷ்ணரையும் பலராமரையும் ஒன்னாதான் பார்த்தாங்க நந்த மகாராஜரும் யசோதையும். அதே போல ரோஹிணிக்கும் எந்த குறையும் இல்லாம வச்சிருந்தாங்க. நண்பரினுடைய மனைவி, ஆனா நல்லா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப ரோஹிணியும் தேவகியும் சொல்றாங்க. சொல்லும் போது கூட யசோதை ஒண்ணுமே சொல்லல. நான் கிருஷ்ணரை பார்த்த அன்பு பரவசத்துல அவங்களுக்கு வார்த்தைகள் வரல, பேச முடியல. அப்ப அவங்களே பேசிக்கிறாங்க. தேவகியே பேசிக்கிறாங்க. தேவகி சொல்றாங்க, உன்னை பார்த்த உடனே என் பசங்க என்னையே திரும்பி பார்க்கல. கிருஷ்ணரும் பலராமரும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், ஏன்னா நீ அந்த அளவுக்கு அன்புல நீ மயக்கி வச்சிருக்க பசங்களை அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அப்பவும் ஒன்னும் சொல்லல. யசோதை ஒன்னும் சொல்லல. என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒண்ணுமே சொல்லாம அழறாங்க. அப்போ தேவகி சொன்னதுக்கு திரும்பியும் ரோஹிணி சொல்றாங்க, நீ வந்து இவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அன்பு பரவச நிலையில இருக்கிறாங்க. நம்ம பேசுறதெல்லாம் வீண் பேச்சு. அதனால இந்த குழந்தைகள் கூட, இந்த கிருஷ்ண பலராமர் இருக்கிறாங்களே, அவங்க கூட அந்த அன்பு பிணைப்புல தான் இருக்கிறாங்க. அவங்க கனவு காண்றதெல்லாம் கூட விருந்தாவனம் தான். ஒரு வெறும் உடல் தான் இங்க இருக்கு. அவங்க வந்து உண்மையில அவங்களோட தான் இருக்கிறாங்க. இத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா, யசோதை தான் பிடிக்கும். விருந்தாவனம் தான் பிடிக்கும். கோபியர்கள் தான் பிடிக்கும். இங்க இருக்கணும். அதனால இந்த அசுரர்கள் எல்லாம் கொல்லணும். இந்த உலகத்துல சில வேலைகள் பண்ணணும். அதுக்காக தான் இங்க இருக்கிறாரே தவிர, அவர் இருக்கிறது உண்மையில விருந்தாவனம் தான். அத வந்து புரிஞ்சுக்கிட்டு, நம்ம போய் திரௌபதி அவங்களெல்லாம் பார்க்கலாம். இவங்க கிட்ட பேசக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோஹிணி. இதெல்லாம் வந்து ஆச்சாரியர்கள் பொருளுரையில எழுதுறாங்க. அங்க வந்து சாதாரணமா பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ அப்ப அடுத்து முக்கியமான ஒரு பக்தரை பார்க்கிறார் கிருஷ்ணர். யார் அவங்க? கோபியர்கள். ஏன்னா இப்ப இவங்க இளம் பெண்கள். தாயை எல்லாரும் எதிர்க்கும் கட்டி பிடிக்கலாம். இளம் பெண்களை அப்படி பண்ண முடியாதே. அந்த ராணிகளோட பரிவட்டங்களோட வந்திருக்கிறார் கிருஷ்ணர். தனிமையான இடத்துல கொண்டு போய் பார்க்கிறாரு இளம் கோபியர்கள்.
ராஜாராணி எல்லாம் இருப்பாங்க. பேரெல்லாம் சொல்லப்படல. கோபியர்கள்னு பொதுவா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எல்லா கோபியர்களையும் பார்க்கிறார். பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடல் நடக்குது. இதேதான். பக்தனா பகவானா? போன அத்தியாயத்துல பார்த்தோமா? சுதாமா மேன்மையானவரா, கடவுள் மேன்மையானவரா? இப்ப கோபியர்கள் உயர்ந்த அன்பா, கிருஷ்ணர் உயர்ந்த அன்பா? கிருஷ்ணர் நல்ல பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணரை பார்த்த உடனே கோபியர்கள் மனசுல தழுவுறாங்க. வெளியல்ல, மனதில் தழுவுகிறார்கள். அப்ப பகவானை பற்றி யோசிக்கும் போது அஷ்டாங்க யோகம் செய்யற யோகிகளுக்கு கூட நீ கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சு மனசுல தழுவுறாங்க. கிருஷ்ணரும் அவங்க மனசுல போய் அவர்களை தழுவுறார். அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தனி, எல்லாருமே கிருஷ்ணரும் கோபியர்களும் தனியான ஒரு இடத்துல நலம் விசாரிக்கிறாங்க. அப்ப கோபியர்கள் பேசல. நல்ல கவனிங்க. கோபியர்கள் பேசல, கிருஷ்ணர் பேசுறார். அன்பு தோழிகளே, என்னை நினைவிருக்கிறதா? என் உறவினர்களின் பொருட்டு எங்களுடைய பகைவர்களை அழிப்பதற்காக நீண்ட காலமாக நான் உங்களை விட்டு பிரிந்திருந்தேன். இதெல்லாம் தேவையா? பேசுறார். உங்களை நான் பிரிஞ்சதுக்கு காரணம் அந்த பகைவர்கள்லாம் அழிக்கணும், அதனால பிரிஞ்சிருக்கேன். அதனால என்ன ஒருவேளை நன்றி இல்லாதவன் சொல்றீங்களா? வெறுக்கிறீங்களா? எப்படி பார்த்தாலும் எல்லா ஜீவராசிகளையும் பிரிக்கிறது பரமபுருஷர் தானே. அந்த பரமபுருஷர் நான் தானே. எல்லா ஜீவராசிகளும் சேர்க்கறதும் கிருஷ்ணர் தான், பிரிக்கிறதும் கிருஷ்ணர் தான். அதனால காற்று பாருங்க, மேக கூட்டத்தை சேர்க்குது, அப்புறமா கழிச்சு விட்டுருது. அந்த மாதிரி படைப்பு கர்த்தாவும் அவரால் படைக்கப்பட்ட ஜீவன்களை அப்படியே நடத்துகிறார். அந்த படைப்பு கர்த்தா யாரு? நான் தான். அதனால எனக்கு யாராவது பக்தி தொண்டு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுப்பேன். நல்ல கவனிங்க. இது ஸ்லோகம் 44. இந்த கடைசி பகுதி மட்டும் தியானமா படிங்க. தூய பக்தினா என்னன்னு தெரியும். யாரெல்லாம் பக்தி செய்யறாங்களோ அவங்களுக்கு நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வுன்னா முக்தி தந்துருவேன், லிபரேஷன் கொடுத்துருவேன். ஆனால் உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தினால கோபிகர்களை சொல்றார். உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தினால நீங்க என் மீது விசேஷ அன்பை செலுத்தினீர்கள், அதனால என்னை அடைய பெற்றீர்கள்னு சொல்றார். அதனால நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும், பூமி, அந்த பூமி, காற்று, ஆகாயம், நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாயம், இதெல்லாம் இருக்குல்ல, பஞ்சபூதங்கள், இந்த பௌதிக பொருட்கள், இது எல்லாத்துக்கும் உள்ளவும் இருக்கிறேன், வெளியும் இருக்கிறேன். எல்லாமே நானே இருக்கிறேன். படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களுக்கும் நானே துவக்கமாகவும் முடிவாகவும் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் நான் இருக்கிறேன். ஞான யோகம் சொல்றாரு. எல்லா இடத்துலயும் நான் இருக்கிறேன். அதனால நீங்க என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஞான யோகத்தை சொல்றாரு. ஞான யோகம் பக்தி யோகத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு படி கீழே தான். இது ஞான யோகம். கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எல்லார் மனசுலயும் இருக்கிறார்ன்றது ஞான யோகம். பக்தி யோகம்ன்றது கிருஷ்ணரோட இருக்கிறது. பக்தி யோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஞான யோகம் தேவையில்லை. எங்களுக்கு பிரம்மன் வேணா, பரமாத்மா வேணா, எங்களுக்கு நீ வேணும். எங்களுக்கு வேணாம், நீ கடவுள் தான், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற, இதயத்திலயும் இருக்கிற, ஆனா எனக்கு நீ வேணும். இது பக்தி யோகிகள், பக்தி யோகம் செய்யக்கூடியவர்களுடைய நிலைமை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் வேணும். அப்ப இங்க நான் பிரம்மன், பரமாத்மா, இதுக்கெல்லாம் எங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. இதெல்லாம் இரண்டாம் பட்சம். நீதான் முக்கியம். அதனால நீ வேணும்ன்றது கோபியர்களுடைய வாதம். கிருஷ்ணன் நான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்ல, பிருந்தாவனத்திலயும் இருப்பேன், என்ன பிரிஞ்ச மாதிரி நீங்க நினைக்க கூடாதுன்ட்டு ஞான யோகத்தை போதிக்கிறார். அப்பதான் வைக்கிறாங்க. அப்புறம் இன்னும் என்ன சொல்றாரு? சிருஷ்டி எல்லாத்துலயும் நான் பரவி இருக்கிறேன், எல்லா சிருஷ்டிலையும் நீங்க என்ன பார்க்கணும். அப்படி அதனாலதான் நான் உத்தவர் அமைச்சேன். அதுக்கப்புறம் பலராமர் வந்தாரு உங்களுக்கு இந்த மாதிரி ஞானத்தை புகுட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது கோபம் வருமா வராதா கோபியர்களுக்கு? சரியான கோபம் வந்தது கோபியர்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்க? இனி ஒரு கடைசியில ஒரு ஸ்லோகம் விடுறாங்க பாருங்க. இது வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நம்ம தமிழ்ல படிப்போம். அப்படியே ஏத்துற மாதிரி ஏத்தி இறக்குறது. கோபியர்கள் கூறினார்கள், தாமரை போன்ற நாபியுடைய பகவானே, பௌதிக வாழ்வெனும் இருண்ட கிணற்றில் விழுந்தவர்களுக்கு ஒரே புகலிடமாக விளங்குபவர் உங்களுடைய தாமரை பாதம், விளங்குபவை உம்முடைய தாமரை பாதங்களே ஆகும்.
இவை சிறந்த அஷ்டாங்க யோகிகளாலும் கற்றறிந்த உயர்ந்த தத்துவவாதிகளாலும் பூஜிக்கவும் தியானிக்கவும் படுகின்றது. நாங்கள் குடும்ப விவகாரங்களில் ஈடுபட்டுள்ள சாதாரண மனிதர்கள் என்றாலும் இந்த தாமரை பாதங்கள் எங்களுடைய இதயங்களில் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க அஷ்டாங்க யோகி அவங்க எல்லாம் தியானிக்கிறாங்க. இப்ப நாங்க சாதாரண பொம்பளைங்க, இடைப்பெண்கள், இடைக்குலத்து பெண்கள். எங்களுக்கு எங்க ஞானம் எல்லாம் எங்களுக்கு ஒன்னும் புரியாது. நீ சொல்றிய எங்கேயும் பரவி இருக்கும் பரமாத்மா, இதயத்தில் இருக்கும் பரமாத்மா, எங்கும் பரவி இருக்கும் பிரம்மன், இதயத்தில் இருக்கும் பரமாத்மா, இப்படி எல்லாம் ஞான யோகம் பேசுற, அதெல்லாம் எங்களுக்கு புரியாது. நான் உங்களை விண்ணப்பிக்கிறோம், நீ யோகிகளுக்கு கூட கிடைக்க மாட்டேன், எங்கள் இதயங்களில் எழுந்தருளுமாறு பிரார்த்திக்கிறோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்பதான் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றாரு, கோபியர்கள் மரியாதையா இவரை தாக்குறாங்க. கிருஷ்ணரை அப்படியே வஞ்ச புகழ்ச்சி அணியில போட்டு தள்ளுறாங்க கீழே. நீ இந்த மாதிரி ஒரு உபதேசம் எங்களுக்கு எதுக்கு கொடுக்குற, ஏன் கொடுக்குற, இந்த மாதிரி செய்யலாமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி உண்மையில அவரை திட்டுறாங்க, கிருஷ்ணரை திட்டுறாங்க. அப்போ பொருளுரையில பக்தர்கள் எழுதுறாங்க, பெரிய பெரிய விஷயங்களை எழுதுறாங்க. பக்தர்கள் தூய பக்தர்கள் ரெண்டு விஷயத்த, எந்த விஷயத்தையும் கேட்கறது இல்ல. பௌதீக முன்னேற்றம் கேட்க மாட்டாங்க, அடுத்தது முக்தி அடையணும்னு கேட்க மாட்டாங்க. பௌதிக விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க, முக்தி அடையணும்னு விரும்ப மாட்டாங்க. கிருஷ்ணர் கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் கிருஷ்ணர் கொடுத்தா கூட வேண்டாம் கிருஷ்ணான்னு சொல்லுவாங்களாம். அப்ப அதற்கு பாகவதம் 11வது காண்டத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாங்க. எனது பக்தர்கள் புனிதமான நடத்தையையும் ஆழ்ந்த அறிவையும் உடையவர்கள் என்பதால் அவர்கள் தங்களை முழுமையாக என்னிடம் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளனர். என்னை தவிர வேற எதையும் அவர்கள் விரும்புவதில்லை. அவங்க கிருஷ்ண பக்தர்களுக்கு, தூய பக்தர்களுக்கு கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் வேண்டாம். அப்போ இங்க கோபியர்கள் அழகா சொல்றாங்க, கிருஷ்ணா எனக்கு எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். இப்ப அந்த ஒரு உரையாடல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றார். நேரடியாக அறியாமை இருளை போக்கும் சூரியனே, தத்துவ ஞானியாகிய சூரிய கதிர்களால் நாங்கள் சுட்டெரிக்கப்படுகிறோம். ஞானம் வந்தா அறியாமை போயிடும். தாங்கள் உங்களுடைய அழகிய திருமுகத்திலிருந்து வீசும் நில ஒளியால் மட்டுமே உயிர் வாழக்கூடிய சகோர பறவைகளாகும். சரியா? தயவு செய்து விருந்தாவனத்திற்கு திரும்பி எங்களுக்கு உயிர் பிச்சை அளியுங்கள். ஒரே நிமிஷம். மன்னிக்க வேண்டும். அப்போ நீ இல்லாம எங்களால வாழ முடியாது, நீ வந்துரு விருந்தாவனத்துக்கு அப்படின்னு சொல்லி கோபியர்கள் மறைமுகமா சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நான் விருந்தாவனம் வர முடியாது, நீங்க வந்துருங்க துவாரகைக்குன்னு சொல்றாங்க. அதற்கு அவங்களுடைய பதில் விருந்தாவனமே அவர்களுடைய வீடு, வேற எங்கும் குடிபெயர முடியாத அளவிற்கு அதனிடம் அவர்கள் பற்று கொண்டுள்ளனர். ஏன்னா பிருந்தாவனத்துலதான் கிருஷ்ணர் ஒரிஜினலா உண்மையா இருக்கிறார். அதனால அந்த இடம், கிருஷ்ணரும் பிருந்தாவனமும் வேறு இல்லை. அதனால அந்த இடத்தில் மட்டுமே கிருஷ்ணர் தன்னுடைய தலைப்பாகையில் மயிலிறகை சூட்டியும் தனது புல்லாங்குழலை வாசித்தும் அவர்களை கவர்ந்து இழுக்க முடியும். நம்ம துவாரகையில கிருஷ்ணருடைய மனப்பாங்கு வேற. கிருஷ்ணர் அரசன். கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் கிடையாது, அவர் எளிமையானவர் கிடையாது. அங்க அவர் அரசன். அரசனை விரும்பல. விருந்தாவன பெண்கள் கிருஷ்ணரை காதலனாக நினைக்கிறாங்க. அப்ப அது விருந்தாவனத்துல வந்தாதான் முடியும். இவங்க துவாரகைக்கு வந்தா அது முடியாது. அதனால நாங்க இரு துயரில உன்னை நினைச்சிட்டு நாங்க வாழறோம் விருந்தாவனத்துலன்னு சொல்லி முடியுது இந்த அத்தியாயம். அதனால இந்த பாடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், யசோதை, கோபியர்கள், நந்த மகாராஜர் போன்ற பிருந்தாவன வாசிகளை பகவான் குருஷேத்திரத்துல சந்திக்கிறார். அங்கு அன்பு பரிமாற்றம் நடக்கின்றது. அதுல கூட பக்தர்கள் பகவானிடம் அவரை தான் வேண்டாங்களே தவிர அவரிடம் இருந்து முக்தியையோ பௌதிகமான எந்த விஷயத்தையும் வேண்டல அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதோட இந்த அத்தியாயம் முடியுது. பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம்.
மாதாஜி அந்த ஞான யோகம் பக்தி யோகம் அது ரொம்ப அழகா விவரிச்சீங்க மாதாஜி. ரொம்ப அந்த அதுல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, இன்னைக்கு ரொம்ப நல்லா சொல்லிருங்க. அது அது புரிஞ்சது மாதாஜி. நன்றி மாதாஜி. ஏன்னா பக்தி யோகம்ன்றது ஞான யோகத்துக்கு அப்பாற்பட்டது. அதாவது சில நேரத்துல பக்தியில ஞானம் இல்லைன்னா அது உணர்ச்சியாவே நிக்கும், வெறும் உணர்ச்சியா நிக்கும். ஆனா இது வந்து தூய பக்தி யோகம், தூய பக்தியில வந்து ஞானத்தினுடைய அவசியம் கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் ஞானம் தேவை. ஞானம் இல்லைன்னா நம்ம எல்லாம் சென்டிமெண்டலா மாறிடுவோம், சகஜியர்கள் மாதிரி ஆயிடுவோம். ஞானம் இல்லைன்னா. ஞானம் வேணும், ஆனா ஒரு நிலை வரைக்கும். அது உண்மையான அன்பு நிலைக்கு போகும்போது ஞானமே ஒண்ணும் இல்லை. அங்க கடவுள் வந்து கடவுளோட ரசம், கடவுளுடைய உறவு முறையில ரசம் கலக்குது, ரசம் வருது, உறவு முறையில இன்பம் வருது. இப்போ வந்து கடவுளா நினைக்கிறோம், இது சாமானிய பக்தி. மேல போகும்போது அது வந்து பிரேம பக்தி. பிரேம பக்தி தானே குறிக்கோள், நமக்கு விடுதலை குறிக்கோள் கிடையாது, பிரேம பக்தி குறிக்கோள். அதனால அந்த பிரேம பக்தி நிலையில ஞானம் இருக்காது. ஞானம் இருக்கு, ஆனா அது பொருட்டல்ல. இவர் கடவுள்னு தெரியும் கோபிகளுக்கெல்லாம். தெரியும்னா அது அந்த அந்த கடவுள் இப்ப நாராயணர் வரும்போது, ராசலீலையில நாராயணர் வரும்போது, நாங்க உங்களை விரும்பல, எங்களுக்கு கிருஷ்ணர் தான் வேணும்னு தெளிவா இருந்தாங்க. தெளிவா இருந்தாங்க. நாராயணர் தான் கிருஷ்ணர்னு தெரியும், ஆனா அவர்களோடு அன்பு லீலை புரிபவர் கிருஷ்ணர், அதனால நாராயணர் வேண்டாம் அப்படின்னு தெளிவா இருந்தாங்க. அது ஞான யோகம் இல்ல, நமக்கு பக்தி யோகம் தான், அது உயர்ந்த நிலையில. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா, கூடுதல் கருத்துக்கள்? சரி, நம்ம வந்து யாருக்காவது சந்தேகம் இருக்கா கோபியர்களுடைய அன்புல, சுதாமருடைய அன்புல, யசோதையினுடைய அன்புல சந்தேகம்? நிறைய நேரத்துல நாம நினைச்சுப்போம், ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப கோபியர்கள், சுதாமர், அப்புறம் யசோதா 3 பேர் தன்பையும் எப்படிங்க மாதாஜி எடுத்துக்கிறது? இதுல மூணுலயும் யாரு இது உயர்ந்தது? கோபியர்கள் தான். ஹரே கிருஷ்ண. சுதாமா வந்து நட்புறவுல இருந்தார். 3 வேறு ரசம், சரி 3 விதமான சரி. ரசம் இருக்கு. சுதாமா வந்து நட்பு, ஆஹ் கோபியர்கள் காதல், சரி காதல் உறவு, யசோதை வந்து சரி பெற்றோர் உறவு. 5 சரி. ரசங்கள் இருக்கு: சாமானிய ரசம், தாஸ்ய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். 5 ரசம் இருக்கு. இந்த 5 ரசத்துல டாப் எது உயர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா மாதுரிய ரசம் தான். அதுல கோபியர்கள் தான் உயர்ந்த பக்தர்கள். அப்படி ஸ்டெப்பா ஸ்டெப்பா நீங்க வைக்க சொன்னீங்கன்னா இப்படித்தான் வைக்கணும்: சாமானிய ரசம், தாஸ்ய ரசம், சாக்கிய ரசம், நட்புறவு, அதுக்கப்புறம் பெற்றோர், அதுக்கப்புறம் கோபியர்கள் ஆகிய மாதுரிய ரசம். 5 ரசம் இப்படிதான் போகுது. பல பல யுகங்கள் வந்து தவம் பண்ணி தான் கோபியர்கள் வந்து மாதுரிய ரசத்துக்கு வந்தாங்க. இது வந்து சுலபமா அடையல, சுலபமா அடையல. அவங்க பல பல ஜென்மங்கள் வந்து கிருஷ்ணரை வந்து அடையணும், காதலனா அடையணும்னு தவம் பண்ணாங்க, முனிவர்களா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவர்களை இந்த பிருந்தாவனத்து கோபியர்களா மாத்தினாங்க. சில பேர் மேலகே எப்பவுமே கோபியர்களா இருக்கிறாங்க, அது நித்திய சூரிகள். சாமானிய மாணவர்கள் வந்து பல பல ஜென்மங்களாக தண்டகாரண்ய முனிவர்கள் தான் கோபியர்களா வந்தாங்க. அப்புறமா அதெல்லாம் கூட இங்க விவரிக்கப்பட்டிருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து நாளை வகுப்புல சந்திக்கலாம். மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்து தேவச்ச பதிதானம் பாவனேப்யோ வைஷ்ணவ பிருந்த கீ ஜெய். நன்றி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.